இன்றைய தினம் பெருந்தலைவர் காமராஜருடைய 121வது பிறந்த தின விழாவை நாடெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பெருந்தலைவர் யார் என்பதை பற்றி நாம் சொல்லிக்கொள்ள தேவையில்லை. அவர் இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் வெள்ளைக்காரனிடத்தில் அடிபட்டு உதைப்பட்டு 10 ஆண்டுகள் சிறையில் இருந்தவர். வெள்ளைக்காரர் அடித்த அடியிலே அவருடைய விழா எலும்பு கூட நொறுக்கப்பட்டு அது இன்னும் சரியில்லாத சில படங்களில் இப்படி கையை வைத்திருப்பார். அந்த பகுதியிலே வெள்ளையன் அடித்த அடிக்காக எலும்புகள் நொறுக்கப்பட்டிருந்தது. 10 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். 10 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்டார். தமிழகத்தை ஆளும்போது வெள்ளைக்காரன் இந்த ஊரில் எதுவும் ஒன்றுமே கிடையாது, மணல் மட்டும்தான் இருந்தது. வேறு எந்த தொழிலும் கிடையாது. குடி தண்ணி வசதியோ ரோடு வசதியோ எதுவும் கிடையாது. அப்போது ஒரு ரோடு தேவை என்று சொன்னால் அங்கே நிலச்சோழர்கள்ட்ட அந்த இடம் இருக்கும். அவர்களிடத்தை நாம் அலைந்து கையெழுத்து வாங்கி கொடுத்தா தான் அந்த ரோடு போட முடியும். அப்படி தான் தமிழ்நாடு பூராவும் ரோடு வசதி. தண்ணி ஒரு கிணறு இருக்கும், 100 அடி ஆழத்தில் இருக்கும். தாய்மார்கள் கைத்தை போட்டு இழுத்து இறைச்சி இடுப்பு உடைஞ்சு போகும். அங்கே மின்சாரத்தை கொண்டு வந்து பைப்பில் கையை வைத்து திருக்கினவுடனே தண்ணி வரக்கூடிய அளவுக்கு வசதிகளை செய்து கொடுத்தார். இந்த பகுதியிலே நேசரத்திலே ஒரு நூற்பாலை தொழிலை செய்து கொடுத்தார். அதில் 5000 பேர் வேலை செஞ்சான். அந்த தொழில் 2002 அது மூடப்பட்டது. இந்த பகுதி மிகவும் வறட்சியாக இருந்தது. மழை தண்ணி கிடையாது. தோட்டங்கள் எல்லாம் மணல் பிரதேசம். அங்கெல்லாம் நஞ்சை விளைய வச்சு காட்டினார். மின்சாரத்தில் கரண்டு கொண்டு வந்து காட்டினார். மற்ற பகுதிகளிலே இல்லாத அளவுக்கு தமிழகத்தை நிலைநிறுத்தி காட்டிய ஒரு மாபெரும் தலைவர். நாடாளுமன்றத்தை சட்டமன்றத்தை சீரும் சிறப்புமாக 9 அமைச்சர்களை கொண்டு நடத்தி வந்தவர். அந்த நேரத்தில் அரசுக்கு மக்கள் கொடுத்த வரி 100 கோடி தான். மக்கள் கொடுத்த வரியை மக்களுக்காகவே செலவு பண்ணி காட்டியவர் பிறந்தவர் காமராஜர். சட்டமன்ற கூடுகின்ற ஒரு நேரத்தில் அங்கே எதிர்கட்சியாக இருந்த நம்ம நண்பர்கள் ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். தமிழகத்தில் எத்தனை ஆறுகள் ஓடுகின்றன, எத்தனை ஆறுகளுக்கு அணைகள் கட்டினீர்கள் என்று கேட்டார். அதற்கு அங்கே இருந்த காங்கிரஸ் எம்எல்ஏ அனந்தநாயகி அம்மையார் அவர்கள் பதில் சொன்னார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஓடக்கூடிய ஆறுகள் அத்தனைக்கும் அணைகள் கட்டுப்பட்டு விட்டது. இன்னும் 3 ஆறுகளுக்கு மட்டும்தான் அணை கட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த 3 அணை எங்கே இருக்குது என்று கேட்டீங்கன்னா, ஒன்று எம்ஜிஆர், ஒன்று எஸ்எஸ்ஆர், ஒன்று கேஆர். இந்த 3 அணைகளுக்கும் நம்ம அணை போட முடியல. அவங்களும் இல்லாமல் போயிட்டாங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அணைகள் அத்தனையும் அணைகள் கட்டப்பட்டு சீரும் சிறப்புமாக எல்லா குளங்களுக்கும் தண்ணீரை கொண்டு வந்து நிரப்பியவர் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அது மட்டுமில்லை, தமிழகத்திலே மிகவும் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர்கள், பெரியவர்கள் என்றெல்லாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு தகப்பன் தொழிலை தகப்பன் தான் செய்யணுங்கிற ஒரு உத்தரவை போட்டிருந்தார்கள். அதை அடித்து எல்லாரும் சமம் என்ற ஒரு உத்தரவை வாங்கி சீரும் சிறப்புமாக எல்லா இடங்களிலே பள்ளிக்கூடங்களை கட்டி அங்கே படிக்கின்ற மாணவன் வேற்றுமை இருக்கக்கூடாது என்ற நிலையை அவர் கண்டுபிடித்து ஒரு யூனிஃபார்ம் சீருடை எல்லாரும் பணக்காரனாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி, அப்போல்லாம் ரொம்ப பஞ்சம். நம்ம காங்கிரஸுக்கு ஆட்சிக்கு வரும்போது நிறைய ஊர்களில் மதியானம் சாப்பாடு இருக்காது, சோறே பொங்க மாட்டாங்க. காலையில் 6 மணிக்கு வேலைக்கு போனோன்னா ராத்திரி 6 மணிக்கு வருவோம். 2 ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு வந்து பஜாரில் போய் காப்பிடி அரிசியை வாங்கிட்டு முந்தியில் கட்டிட்டு வருவோம்.
வீட்டில் வந்து கஞ்சி வச்சு குடிச்சு அதுதான் சுடுசோறு. காலையிலேயும் அந்த தண்ணியும் வெங்காயம் மிளகாதான். அது மாதிரி மத்தியானம் வேலைக்கு போகிற இடத்துலையும் அதே சோறு தான். இப்படிலாம் நாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்ற நேரத்தில் இந்த பல திட்டங்களை 5 ஆண்டு திட்டங்களை எல்லாம் உருவாக்கி நிறைய இந்த சீரம் சிறப்பும் இருப்பதற்காக வழிபாடுகளை செய்து இந்த நாடு எப்படி முன்னேற்றம் அடைந்தது என்பதை காட்டும் வழியாக பிள்ளைக்காரங்காலத்தில் எல்லாம் இருந்து எல்லாம் பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருந்துன்னு சொல்லுவான். ஆனால் ஒரு தாய் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு சேலை ஒரு சட்டை தான் வச்சுருப்பாள். ஒரு ஆம்பளை எடுத்துக்கிட்டா 4 முளை வேட்டி ஒரு 2 முளை துண்டு. இது தவிர வேறு துணியே கிடையாது. காய போட்டு தான் உடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தது. அதையெல்லாம் மாற்றி ஒவ்வொருத்தனும் 10 வேட்டி, 10 சட்டை, 10 சேலை, 10 ரவுக்கை, இது மாதிரி உள்ள நிலைக்கு முன்னேற்றத்தை தமிழ்நாட்டுக்கு தந்தது நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். தங்கம் இருக்கும் 50 ரூபா தான். எந்த தாய் கழுத்திலும் தங்கம் கிடையாது. இன்றைக்கி அந்த தாய் கழுத்துகளில் தங்கம் கிலோ கணக்கில் இருக்கிறதுன்னு சொன்னால் காங்கிரஸ் செய்த சாதனை, காமராஜர் செய்த முயற்சி, மக்களுக்காகவும் தேசத்துக்காகவும் வரிப்பணத்தை ஒரு சேதம் இல்லாமல் அப்படியே செலவழித்து கட்டிய அந்த பெருந்தலைவர் இன்றைக்கு நம்மோடு இல்லை. இருந்தாலும் அவர் பெரிய ஆற்றிய காரியங்களை நம்மால் மறக்க முடியவில்லை. இந்தியாவிலே ஒரு பெரிய சோதனை வந்தது. நேரு காலம் சென்ற பிறகு